தமிழ்நாட்டில் ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தி உண்மைக்கு புறம்பான செய்திகளை மக்களிடம் எடுத்து சென்று பாஜக வட மாநிலங்களில் கலவர பூமியாக்கி உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்லி அரசியலில் வெற்றி பெற்றார்களோ அதே போன்று தமிழ்நாட்டிலும் செய்ய எல்லா முயற்சியும் எடுத்து வருகிறார்கள். அந்த முயற்சி தமிழ்நாட்டில் பலிக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் உள்ள ரகசிய பேச்சுவார்த்தை, ஒரு அரசியல் கட்சிகள் ரகசியமாக பேசுவதை, கூட்டணிக்குள் பேசுவதை தமிழ்நாட்டு வரலாற்றில் முதலாக தன்னுடைய தோழமை கட்சியாக இருந்த ஒரு கட்சியை காட்டி கொடுப்பதும், அந்த தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும், அவர் என்னிடம் கெஞ்சினார், கதறினார், விட்டு கொடுக்க சொன்னார் என்று சொல்லுவதும் தலைமை பண்புக்கு அழகில்லை. அதுதான் பாஜகவுடைய தலைமை பண்பு. வெறுப்பு அரசியலை எவ்வளவு காலம் இவர்கள் பேச முடியும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இப்போது உருதை எடுத்துட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு உருது மொழியை எடுத்து ஒரு சமூகத்துக்கு எதிரான விஷமத்தனத்தை விதைப்பதற்கு தயாராகி இருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அதையும் முறியடிப்பார்கள். தங்க மகன் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். நாங்கள் தொடர்ந்து கர்நாடக அரசை வலியுறுத்தி இருக்கிறோம். இன்னும் தேவைப்பட்டால் போராடவும் தயாராக இருக்கிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை டெல்டா பகுதி விவசாய பெருங்குடி மக்களை, வேளாண்மை பெருங்குடி மக்களை பாதுகாப்பதற்குத்தான் நாங்கள் கட்சி நடத்துவோம். ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி மேலாண்மை வாரியம் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று, நமக்குள்ள உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று பல தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. ஆனால் அதை யார் நடைமுறைப்படுத்த வேண்டும்? கர்நாடகா அடம் பிடித்தால் ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். அவர்களிடத்தான் இராணுவம் இருக்கிறது, அவர்களிடத்தில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கின்றன. அவர்களுக்கு உரிய நீதிமன்ற தீர்ப்பு, காவிரி ஆணையத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் திறந்துவிட வேண்டும் என்று ஒன்றிய அரசு இதற்கு எல்லா முன்னெடுப்பையும் எடுக்க வேண்டும். அவர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள். அதைவிட மிகப்பெரிய கொடுமை, ஏற்கனவே வாதி நாமாவும் பிரதிவாதி கர்நாடகாவும் இருக்கிறது. கர்நாடகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினரை ஜல்ஜீவன் அமைச்சராக நியமித்தார்கள், சோமண்ணா என்பவரை. இதெல்லாம் பாஜகவுடைய மாநிலங்களுக்குள் பூந்து அரசியல் செய்வது, சிண்டு முடித்து விடுவது, ஒரு சாரார் பக்கம் நிற்பது. ஒன்றிய அரசு என்பது எல்லா மாநிலங்களுக்கான ஒன்றிய அரசாக இருக்க வேண்டும். ஆகவே உச்சநீதிமன்ற தீர்ப்பு, பல தீர்ப்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை அவர்கள் தர வேண்டும். நீர் எங்கு ஆரம்பிக்கிறதோ, எங்கு சென்றடைகிறதோ, சென்றடையும் இடத்திற்குத்தான் நிறைய உரிமைகள் என்று பல தீர்ப்புகள் சொல்லி இருக்கின்றன. விக்கிரவாண்டியில் 2 விக்கிரவாண்டி தேர்தலில் 2 தினங்களுக்கு முன்பு எங்களுடைய தலைவர்கள், நான், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சுதா அனைவரும் அங்கே வாக்கு சேகரிக்க சென்றிருந்தோம். எழுச்சியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அன்னியூர் சிவா ஏறக்குறைய 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார். 10.5க்காக சமூக நீதிக்காக முதல் சட்ட திருத்தத்தை காங்கிரஸ் பேரியக்கம் கொண்டு வந்தது, சமூக நீதி அடிப்படையில். இப்பொழுது கொடுத்திருக்கின்ற 10.5% இடஒதுக்கீடு இவர்கள் எப்படி பெற்றார்கள், அவர்கள் எப்படி தந்தார்கள் என்றதெல்லாம் பெரிய வரலாறு இருக்கு. யாருடைய நிர்பந்தம் கொடுப்பதற்கு, யாருடைய நிர்பந்தம் வாங்குவதற்கு. ஆனால் அது உண்மையாக கொடுத்தார்களா? உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு எந்த அடிப்படையில் நீங்கள் முடிவு செய்தீர்கள்? ஆணையம் அமைத்தீர்களா? புள்ளி விவரத்தை சேகரித்தீர்களா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எதுவுமே எடுக்காம 10.5% ஒரு ஜீவோ போட்டு விட்டாங்க. அதைத்தான் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து செல்லாது. ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சட்டப்பேரவையில் தெளிவாக சொன்னார்,
உச்சநீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் சட்ட ஆலோசகர்களை அழைத்து ஆலோசித்து கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல், குறிப்பாக தமிழ்நாட்டுடைய சம்பந்தம் இல்லாமல் செய்ய முடியாது. தெளிவாக இருக்கணும். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் பேரியக்கமும் கடந்த தேர்தலில் 100% இந்தியா கூட்டணியில் வெற்றி பெற்றோம். எங்களுடைய உறவு என்பது உண்மையான உறவு, நியாயமான உறவு, கண்ணியமான உறவு, மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி இயற்கையான கூட்டணி. இன்னும் பல தேர்தலில் வெற்றி பெற போன்ற கூட்டணி எங்களுடைய கூட்டணி. இருங்க, அது நாங்கள் கட்சியை வளர்க்கும், கட்சியை கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் வேலையில் தான் இறங்கியிருக்கோம். அதெல்லாம் கிடையாது. அகில இந்திய தலைமை முடிவு பண்ணும். இப்போ நாங்கள் கூட்டணியில் தானே இருக்கோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே. இப்போ அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்கிறார். இந்தியை திணிக்கிறீர்கள், இந்தியை திணித்தால் எதிர்க்கிறீர்கள், உருதை திணிக்கிறீர்கள் என்று. எவ்வளவு மலிவான அரசியல் அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காருன்னு இது ஒரு உதாரணம். எதுக்கு உருது கிட்ட போறார் அவரு? எத்தனை சதவீதம் மக்கள் உருது பேசுகிறார்கள்? பாஜக தலைவர்கள் மட்டும்தான் இப்படியெல்லாம் எல்லாரையும் சீண்டி பார்ப்பது, எல்லாரையும் சங்கடப்படுத்துவது, எல்லாருக்கிட்டையும் வம்புக்கு போவது, இந்த வேலைகளை எடுத்து வருகிறார்கள். இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. இதே அம்மையார் ஜெயலலிதா சிபிஐ விசாரணை, வானத்திலிருந்து குதித்தவர்களா? அவர்களும் மனிதர்கள் தானே, அவர்கள் தவறு செய்ய வாய்ப்பில்லையான்னு சட்டப்பேரவையில் பேசுறது நான் ஏற்கனவே எடுத்து அந்த புத்தகத்தை வச்சு படிச்சிருக்கேன். இதே அதிமுக தலைவர் மேலே ஒரு வழக்கு வரும்போது அதற்கு தடையாணை வழங்கினார், தடையாணை பெற்றார். இதே நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் குஜராத் என்கவுண்டர், சொராபுதீன் என்கவுண்டர் ஆகட்டும், சராஜுதீன் என்கவுண்டர் ஆகட்டும், ஜெகன் என்கவுண்டர் ஆகட்டும், எதுக்கு சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னு அப்போ சொன்னாங்க? அவர்களுக்கு ஒரு நியாயம், பிறருக்கு ஒரு நியாயமா? மாநில அரசே இதை சரியாக விசாரிக்கிறது, கைது செய்திருக்கிறது, சிபிஐ விசாரணை தேவையில்லைன்னாங்க. இப்போ எதுக்கு கள்ளக்குறிச்சியில் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க? எல்லாரையும் கைது பண்ணியிருக்காங்க, குற்றவாளியும் அடையாளம் காணப்பட்டது, சிறையில் அடைச்சிருக்காங்க, குண்டர் சட்டமும் போட்டிருக்காங்க. சட்டமத்தை வலிமையாக்க வேண்டும், சட்டம் திருத்தப்பட்டு இருக்கிறது. இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட அவலங்கள் நடக்கக்கூடாதுன்றதுல எல்லோரும் தெளிவாக இருக்காங்க. இதை வச்சு அரசியல் பண்ணலான்னு அந்த மலிவான அரசியல் தானே.